அந்த பாடல்கள் வந்து கிட்டத்தட்ட 2-3 வருஷம் ஹிட்டுங்க. 9th படிக்கும்போது படம் பார்த்தேன்னா 9th முடிச்சு 10th போகிற வரைக்கும் இந்த படம் 9th படிக்கிறதுக்கு இந்த படம் ஓடுது. புரியுதா? செகண்ட் ரிலீஸ் அந்த மாதிரி பண்ணி இங்கே ஒரே தேட்டரில் 365 நாளுங்க. இந்த வருஷம் மார்ச், அடுத்த மார்ச் 9th போய் ஸ்கூலுக்குள்ளே போகிறோம், அப்பயும் அந்த படம் ஓடிட்டு இருக்குன்னா பார்த்துங்க. அதுக்கப்புறம் எத்தனையோ வருஷங்கள் வந்து 11:30 ஷோ கட் பண்ணிட்டு போவாங்க படம். அப்போ பார்க்கும்போது தெளிவாக புரிஞ்சுது. சின்ன பிள்ளையில பார்த்தது அவ்வளோவா இல்லைனாலும் அந்த ஃபீல் வந்து அந்தந்த வயசு வரும்போது அந்த படத்தை பார்க்கும்போது அந்த ஒரு இது இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய காதல் கதை தமிழ் பட வரலாற்றில். நீ வசந்த மாளிகை சொல்லுவாங்க, அது கூட கொஞ்சம் வேறு மாதிரியானது. ஆனால் வசந்த மாளிகையை வந்து எம்ஜிஆர் ரசிகர்கள் பெருசாக அது வந்து வசந்த மாளிகை அவருடைய ஆக்டிங் சான்ஸே கிடையாது. பட் அது வேறு கதைக்களம். ஏன்னா அந்த காலகட்டத்தில் சினிமா தோன்றிய காலகட்டத்துக்கு பிறகு வந்த ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்திய காதல் படம்னா அது வந்து ஒருதலை ராகம் தான். அது டி ராஜேந்தர் அந்த ஒரு படம். ஆனால் இதில் அதாவது நீங்கள் உண்மையிலேயே உங்களுடைய பொருள் ஒன்று, உங்களுடைய அறிவு இது தான் அப்படின்னா எவன் ஆட்டையை போட்டு பேரை மாற்றினாலும் பேர் உங்களுக்கு தான் வருன்றது அந்த படத்தில் ராஜேந்தர். இன்றைக்கி வரைக்கும் ஒருதலை ராகம் டி ராஜேந்தர் தான் சொல்லுவாங்க. ஆனால் படத்தில் பார்த்தீங்கன்னா மியூசிக்கை தவிர அவர் பேர் எதுலேயுமே இருக்காது. கதை, திரை, வசனம், இயக்கம், பாடல்கள், இசை, ஒளிப்பதிவு தவிர எல்லாமே அவர் பார்த்தது. மேனேஜர் வேலை முதற்கொண்டு அவர் தான் பார்த்தார். எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணது, யாரை என்ன போடலாம், என்ன எல்லாமே நடிச்சிருப்பார். அதில் சும்மா ஒரு சீன் வந்துட்டு போவார். எல்லாம் வரணும். இப்ராஹிம் ஆட்டையை போட்டவொடனே இஎம் இப்ராஹிம் இத்தனைமே 2 பேரும் ஃப்ரெண்டு தான். ஃப்ரெண்டுனா இவரை விட இப்ராஹிம் கூட வயசு, கொஞ்சம் வசதியான அவர் இப்ராஹிம், ஊரில் பணக்காரர்கள். ஸோ அவர் உடனே இவர் ஒரு கதை ராஜேந்தர்லாம் இப்போ சொன்னாலே எல்லாம் ரசிக்கிறாங்களே இந்த ஜென்ரேஷன்லேயே. அப்போ படித்து முடித்த உடனே ஒரு கதையை சொல்கிறப்ப எப்படி சொல்லியிருப்பாப்புல. இதில் இப்ராஹிம் மயங்கி தான் அந்த படத்தை எடுத்து. அது மட்டும் இல்லை, அது வரையும் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் கதாநாயகன் ஒரு பொண்ணை காதலிப்பார், அப்புறம் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவார். அந்த கதாநாயகன் நினச்சிட்டு அந்த பொண்ணு கடைசி வரையும் கல்யாணம் பண்ணாமல் இருக்கும், இல்லாட்டி செத்துருவாங்க, கொல்ற மாதிரி முடிச்சிருவாங்க. ஏதோ கத்தி வரும், அதை வந்து தடுத்து முடிச்சிருவாங்க. இது வந்து யதார்த்த காதல் கதை. ஆமாம். ஆனால் இந்த படத்தில் ஒரு பெண்ணுக்காக ஆண் தன்னை வருத்திக்கிற மாதிரியான கான்செப்டும் இதுதான் முதல் முறை. அது வரையும் பெண்கள் தானே, ஆண்களுக்காக பெண்கள் தியாகம் செய்கிற மாதிரி செஞ்சதுங்க. இவர் பாட்டு போயிட்டு இருப்பார், கதாநாயகி அவள் போட்டு எங்கேயோ கட்டில் படுத்து பறந்துட்டு இருப்பாள். அவள் கனவுல இவர் வருவார், இவர் கனவுல அவள் வரமாட்டா. இது புரியுதா? மஞ்சுளா கனவுல எம்ஜிஆர் வருவார், ஜெயலலிதா கனவுல அதுதான் ஜெயலலிதா கடுப்பாள் சில நேரத்தில். அந்த மாதிரி பல நாயகிகள் வந்து அவங்க அப்படியே படுத்துப்பாங்க. அப்படியே இருக்கும்போது எம்ஜிஆர் கனவுல வருவார், 2 பேரும் சேர்ந்து ஆடுவாங்க. ஆனால் எம்ஜிஆர் கனவுல வந்து கதாநாயகிகள் வரும். அவர் பெண்களை பற்றி நினைக்கவே மாட்டார். அவர் வேலையை அவர் பார்த்துட்டு இருப்பார், கடமையை செஞ்சுட்டு இருப்பார், கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அப்படின்னு இருப்பார். ஆனால் மாட்டினா விட மாட்டார்.